السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் की ஷஃப்கத்தோं, ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிவு மற்றும் வள்ளல் தன்மையின் சில நிகழ்வுகளை எடுத்து வைப்பேன். ஹஸ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அன்னாரது கொடை ஒரு எல்லையில்லா நதியாக இருந்தது. அன்னாரது கை முத்தாரம் பொழியும் முகிலாக இருந்தது, அதாவது முத்தை பொழியும் மேகமாக இருந்தது. அது பொழிந்து வந்தது, தாகம் தீர்த்து வந்தது. இந்த தொடர் ரமலான் மாதத்தில் மிகவும் அதிகரித்துவிடும். மறைவிலும் மறைவான வழிகளில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேவையுடையவர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். விலையுயர்ந்ததிலும் விலையுயர்ந்த பொருளை பிறருக்கு வழங்கிவிடுவதில் அன்னாருக்கு ஒருபோதும் தயக்கம் ஏற்பட்டது கிடையாது. இந்த நிலை அன்னாரது வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இறைவனால் சீர்திருத்தவாதியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னரும் இது தன் பெருமையில் மிளிர்கிறது. இதன்படி காஷ்மீரைச் சேர்ந்த மியா கஃபாரா சாஹிப் அப்துல் கஃபூர் அவர்கள் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பேருதவிக்கான இடம் மற்றும் பண்பு ஆகியவற்றை பற்றி குறிப்பிட்டவாறு தமது அறிவிப்பை வழங்குகிறார்கள். இவர்களுக்கு திருமணமான போது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 விலை உயர்ந்த நகைகளை இவர்களுக்கு உதவி புரிய வழங்கிவிட்டார்கள். இது அன்னார் இறைவன் புறமிருந்து நியமிக்கப்படுவதற்கு முன்பு நிகழ்ந்ததாகும். அப்பொழுது அன்னார் ஒரு தனிமை விரும்பியாக வாழ்வை கழித்து வந்தார்கள். ஹசரத் ஷேக் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஓர் எடுத்துக்காட்டு மட்டுமே கிடையாது, இது போன்ற பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அன்னாரிடம் யாராவது ஒருவர் ஏதாவது கேட்டு அன்னார் வழங்காமல் இருந்த அல்லது அன்னார் யாராவது ஒருவரின் தேவையை உணர்ந்து அவர் கேட்காமல் கோரிக்கை வைக்காமல் அவருக்கு உதவி புரியாமல் இருந்த அத்தகைய சந்தர்ப்பம் அன்னாருக்கு வந்ததே கிடையாது. அன்னார் கருணையாளர்களிலும் கருணையாளர்களிலும் கருணையாளராக இருந்தார்கள். பஷீர் சாஹிப் பட்டி அவர்களின் தாயார் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹஸ்ரத் அமீருல் முஃமினீன் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ஹஸ்ரத் மிர்சா மஹ்மூத் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திருமண சந்தர்ப்பத்தில் ஒரு இசைக்குடி பெண் பறையை எடுத்துக்கொண்டு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிற்கு வந்து வாசிக்க தொடங்கிவிட்டாள். இதனால் ஏதாவது பெறுவது அவளது நோக்கமாகும். ஏனெனில் அது திருமண சந்தர்ப்பம். இது அங்கு பொதுவாக வழக்கமாகும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறை சத்தம் கேட்டதும் உடனடியாக அதன் பக்கம் கவனத்தை திருப்பி, இதை வாசிக்க வேண்டாம் என்று அவளிடம் சொல்லுங்கள், நிறுத்தச் சொல்லுங்கள், இவள் என்ன கேட்கிறாளோ அதை இவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இதன்படி அவளுக்கு 4-5 ரூபாய் கொடுக்கப்பட்டது. பிறகு அவள், குளிர் மாதம் வந்துவிட்டது, எனக்கு குளிரடிக்கிறது என்று சொன்னாள். அப்பொழுது அன்னார் அவளுக்கு ஒரு ரசாயும், அதாவது கடும் குளிர் போர்வையும் கிடைக்கச் செய்தார்கள். ஆனால் பறையை நிறுத்த வைத்து விட்டார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் முதலாக இந்த விஷயத்தை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னாருக்கு எந்தவித சிறப்பான ஆடைக்கான ஆர்வம் இருக்கவில்லை. வாழ்நாளின் இறுதியின் சில ஆண்டுகளில் அன்னாரிடம் சாதாரண தைத்த உடைகள் அன்பளிப்பாக நிறைய வந்தன. குறிப்பாக மேல் சட்டை, பைஜாமா மற்றும் குர்தா போன்றவையாகும். அவற்றை பெரும்பாலும் லாகூரை சேர்ந்த ஷேக் ரஹமத்துல்லா சாஹிப் ஒவ்வொரு பெருநாள், ஹஜ் பெருநாள் சந்தர்ப்பத்திலும் அன்பளிப்பாக தம்முடன் கொண்டு வருவார்கள். அதையே அன்னார் பயன்படுத்தி வந்தார்கள்.
ஆனால் அவை போக எப்பொழுதாவது அன்னார் தாமும் தைத்துக் கொள்வார்கள். தலைப்பாகையையோ பெரும்பாலும் தாமே விலை கொடுத்து வாங்கி அணிவார்கள். உடைகள் தைத்து பயன்படுத்தப்பட்டு வர வர அவை உடனுக்குடன் செலவாகியும் வந்தன. அதாவது எப்பொழுதும் நினைவு பொருளாக கேட்கக்கூடியவர்கள் வழங்குமாறு வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். சில வேளை நிலைமை எப்படி ஆகிவிடும் என்றால் அன்னார் ஓர் உடையை நினைவு பொருளாக வழங்குவார்கள், இன்னொன்றை தயாரிக்க செய்து அப்பொழுது அணிய வேண்டி வரும். புரிதலுடையவர்கள் சிலர் இப்படியும் செய்வார்கள். அதாவது தமது ஓர் உடையை அனுப்பிவிட்டு அத்துடன் ஹுசூர் தாங்கள் அணிந்து அவிழ்த்த ஆடையை நினைவு பொருளாக வழங்கிடுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களிடம், என்னிடம் ஒரு சிறிய திருக்குர்ஆன் இருந்து வந்தது. அதன் எழுத்தும் மிகவும் தெளிவாக இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் ஒருவரிடம் அதை கேட்டபோது கேட்டு மறுக்கக்கூடாது என்பதற்காக நான் அவருக்கு அதை கொடுத்து விட்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் குரைஷி ஷேக் முகமது சாஹிப் அஞ்சலகத்தில் கடிதம் கொண்டு சேர்ப்பவராக இருந்தார்கள். காதியானைச் சேர்ந்தவர். அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பல மணி ஆர்டர்களை விநியோகிப்பதற்காக எடுத்துச் சென்றேன். அவற்றின் தொகைகளை ஹுசூர் அவர்களிடம் விநியோகித்த பிறகு ஊரில் டெலிவரி வேலை செய்து கொண்டிருந்தேன். 4 மணிக்கு அருகில் தபால் நிலையத்திற்கு திரும்பிச் சென்று போஸ்ட் மாஸ்டருக்கு மணி ஆர்டர்கள் விநியோகித்ததற்கான கணக்கை சமர்ப்பித்த போது கணக்கு பார்த்ததில் நான் தவறுதலாக 6 ரூபாய் எங்கேயோ கூடுதலாக விநியோகித்து விட்டது தெரிய வந்தது. மிகவும் கவலை ஏற்பட்டது. ஏனெனில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் விநியோகித்தது தான் பெரிய தொகையாகும். எனவே அல்லாஹ் தத்தா எனும் அந்த போஸ்ட் மாஸ்டர் காழ்ப்புணர்ச்சி கொண்ட அஹ்மதி அல்லாத மனிதரான அவர், நீ மிர்சா சாஹிபிடம் கேட்பதுதான் சிறந்தது என்றார். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களை மீண்டும் தொந்தரவு செய்யவோ என் உள்ளம் விரும்பவில்லை. ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதன் பேரில் நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, ஹுசூர், இன்று நான் தவறுதலாக 6 ரூபாய் கூடுதலாக விநியோகித்து விட்டேன் என்று பணிவுடன் கூறினேன். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மியா, எனக்கோ எவ்வளவு தொகை வசூலிக்கப்பட்டது என்றே தெரியாது. நானோ இப்பொழுது அதிலிருந்து சிறிது செலவும் செய்து விட்டேன், அதாவது மக்களுக்கு வழங்கிவிட்டார்கள். ஆனால் நீர் ஏழை மனிதராவீர். நான் இந்த தொகையை உமக்கு வழங்கிவிடுகிறேன். ஆனால் இனி கவனமாக வேலை செய்யுங்கள், ஏனெனில் நீர் ஏழை ஆவீர் என்று கூறினார்கள். இந்த நிகழ்விலிருந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அழகிய நல்லொழுக்கம், வள்ளல் தன்மை மற்றும் ஏழைகளின் நலன் காத்தல் பற்றி தெரிய வருகிறது. ஹதரத் மீர் மஹதி ஹுசைன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை மௌலவி முஹம்மது அஹ்சன் சாஹிப் அவர்கள் என்னிடம் சஷ்மே மசீஹி, அதாவது கிறிஸ்தவர்களின் நீரூற்று எனும் நூலின் ஒரு பிரதியை கேட்டார். அதற்கு நான், ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பிரதிகள் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஏனென்றால் சில நேரம் அரசாங்கம் கேட்கும், வெளியான நூல்களின் பிரதிகளை வரவழைத்துக் கொள்ளும். எனவே இப்பொழுது உங்களுக்கு தருவதற்கு கூடுதலாக எந்த பிரதியும் இல்லை. நீங்கள் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுமதி பெற்று வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினேன். இதனால் மௌலவி சாஹிப் அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தின் சுருக்கம், அலுவலகத்தில் சஷ்மே மசீஹி, கிறிஸ்தவர்கள் நீரூற்று எனும் நூலின் 20 பிரதிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. எனக்கு ஒரு பிரதி தேவைப்படுகிறது. தடையில்லை என்றால் எனக்கு ஒரு பிரதியை வழங்கிட வேண்டும் என்பதாகும். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒரு பிரதியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆக அதிலேயே எழுதி கையொப்பமிட்டு விட்டார்கள். இங்கு சஹாபா பெருமக்களின் தெளிவாக பேசுதல் பற்றியும் தெரிய வருகிறது. பாருங்கள், எப்படி அவர்கள் இவ்வளவு பிரதிகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டார்கள். எனக்கு தேவைப்படுகிறது, அலுவலகம் இதை சொல்கிறது, ஆனால் தாங்கள் கருணை கூர்ந்தால் கிடைக்கலாம் என்கிறார்கள். இது அவர்களின் தெளிவான பேச்சாக இருந்தது. அன்னாரது கொடையளித்தல் பற்றியும் இங்கு தெரிய வருகிறது. அதாவது எப்பொழுதாவது தேவைப்படலாம் என்று ரிசர்வில் வைக்கப்பட்டிருந்தனதான். ஆயினும் அன்னார் கேட்டவருக்கு மறுக்கவில்லை. அந்த காலத்தில் ஓர் அறிவார்ந்த இளைஞராக இருந்த பண்டிதர் மோகன்லால் என்பவர் லேக்ராம் சாஹிபின் ஏதாவது ஒரு துண்டுச்சீட்டு போன்றவற்றை எடுத்துக்கொண்டு ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று விடுவார். ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்துடன் மோகன்லால் அவர்களின் பழைய தொடர்புகள் இருந்து வந்தன. ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பண்டிதர் மோகன்லால் சாஹிப் அவர்களுக்கும் அவர்கள் செல்லும்போது வெறுங்கையோடு வரவிட மாட்டார்கள். பழங்கள் போன்றவை அல்லது அந்த காலத்தில் மிகவும் உயர்தரமாக வந்த சர்க்கரை போன்றவை என ஏதாவது அன்பளிப்பை கண்டிப்பாக வழங்கிவிடுவார்கள். அது ஒரு சிறப்பான அன்பளிப்பாக இருக்கும். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பண்டிதர் மோகன்லால் அவர்களின் குடும்பத்துடன் எனக்கு நட்புறவு இருந்தது. அவர்களின் தந்தையார் காலத்திலிருந்து இருந்து வந்தது. என்னிடம் அந்த நாள்களின் நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தவாறு எப்பொழுதும் இவ்வாறு கூறுவார்கள், ஹசரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கருணை புரிகிறார்கள். எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே சந்திப்பார்கள். ஒருபோதும் வெறுங்கையோடு வரவிட மாட்டார்கள்.
ஒருமுறை ஹஜரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு மிகவும் உன்னதமான ஆப்பிள்களை வழங்கினார்கள். நான் அதை எடுத்துச் சென்றேன். நான் திரும்பிச் செல்லும் போதெல்லாம் என்ன கொண்டு வந்துள்ளாய் என்று கண்டிப்பாக கேட்பது பண்டிதர் லேக்ராமுக்கும் வழக்கமாகிவிட்டது. நான் ஆப்பிள் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறிய போது அவர் ஒரு வகையில் ஆவலுடன் பார்த்துவிட்டு, தாத்தா நானும் சாப்பிடுகிறேன் என்று கூறுவார். பண்டிதர் மோகன்லால் கூறுகிறார்கள், நான் அவரிடம் சிரித்தவாறு, எதிரியின் வீட்டுப் பொருளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்களோ ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய எதிரியாவீர். அன்னாருக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பவர், அவர்களின் வீட்டுப் பொருளை ஏன் வாங்குகிறீர் என்று கூறினேன். அப்பொழுது அவர் உடனடியாக என் கையிலிருந்து ஆப்பிளை எடுத்துக்கொண்டார், சாப்பிட துவங்கிவிட்டார். அதாவது பிடுங்கிக் கொண்டார், மேலும் சாப்பிட துவங்கிவிட்டார். சுருக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் எப்பொழுதும் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அன்பு மற்றும் பண்பையே பார்த்துள்ளார்கள். ஹசரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கஸ்தூரி நறுமணம் இருக்கும். ஒருமுறை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு கஸ்தூரி வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதிலிருந்து எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு சிமிழை என் முன் நீட்டிவிட்டார்கள். நான் அதிலிருந்து சிறிதளவு எடுக்க ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்சிரித்தவாறு, இதுவோ ஒன்றுமே இல்லை என்று கூறினார்கள். பிறகு 1 தோலா 1.5 தோலா ஏறத்தாழ 18 கிராம் அளவுக்கு கஸ்தூரியை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே எனக்கு வழங்கிவிட்டார்கள். இது மிகவும் விலை உயர்ந்த பொருளாகும். கஸ்தூரி இன்றும் விலை உயர்ந்தது, மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அன்னார் எந்த ஒரு பொருளும் விலை மதிப்புடையதா இல்லையா என்பதை பார்க்க மாட்டார்கள். அன்னாரோ தமது நல்லொழுக்கத்தின் மேன்மை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அன்னாருக்கு தோழர்களுக்காக இருந்த வேதனை மற்றும் கொடையளித்தலுக்கான ஒரு நிகழ்வை ஹக்கீம் முஃப்தி ஃபஸ்லுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. அதற்கு 7வது நாள் மகரிப் தொழுகைக்கு அருகில் மனைவிக்கு வலிப்பு நோய்க்கான அறிகுறிகள் வெளிப்படத் தொடங்கிவிட்டன. ஏனெனில் அந்த நாள்களில் இந்த கொள்ளை நோய் பரவியிருந்தது. எனவே அவள் பக்கம் பெரும் கவனம் செலுத்தப்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் மகரிப் தொழுகைக்கு பிறகு ஹசரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடிச் சென்றேன். அன்னாரிடம் என் மனைவியின் நிலை இப்படி இருக்கிறது என்று பணிவுடன் கூறினேன். அதற்கு அன்னார், இதுவோ கொடிய நோயின் முன்னோடியாகும். நீங்கள் உடனடியாக அவருக்கு 10 ரட்டி, அதாவது 1.21 கிராம் பெருங்காயத்தை கொடுங்கள் என்று கூறினார்கள். பெருங்காயத்தை மருந்தாக வழங்குமாறு கூறினார்கள். மேலும் 1-1.5 மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு தகவல் தெரிவியுங்கள் என்று கூறினார்கள். நான் இஷாவுக்கு பிறகு மீண்டும் ஆஜரானேன். மேலும் நோய் அதிகமாகிவிட்டது என்று பணிவுடன் கூறினேன். குறைவதற்கு பதிலாக நோய் அதிகரித்து விட்டது. பிறகு அன்னார் 10 ரட்டி குயினைன் எனும் மருந்தை கொடுங்கள். 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் எனக்கு தகவல் தெரியுங்கள். நான் உறங்கிவிட்டேன் என்று கருதக்கூடாது. தயக்கமின்றி உரத்த கம்பீரமான குரலில் படிக்கட்டிலிருந்து அழைத்திடுங்கள் என்று கூறினார்கள். 1 மணி நேரத்திற்கு பிறகு நான் மீண்டும் சென்றேன். உடல்நலம் தேரவில்லை என்று பணிவுடன் கூறினேன். பிறகு அன்னார் 10 ரட்டி, அதாவது 1.2 கிராம் கஸ்தூரியை கொடுங்கள் என்றார்கள். அதற்கு நான், இந்நேரம் எங்கிருந்து கஸ்தூரியை கொண்டு வருவேன் என்று கேட்டேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கை நிறைய கஸ்தூரியை அள்ளி கொண்டு வந்தார்கள். மேலும் 10 ரட்டி இருக்கும் என்றார்கள். அதற்கு நான், ஹுசூர் இது அதிகம் என்றேன். ஆனால் எடுத்துச் செல்லுங்கள், பின்னர் உதவும் என்றார்கள். நான் அதை எடுத்துக்கொண்டேன். 10 ரட்டி அளவு நோயாளிக்கு கொடுத்து விட்டேன். 1 மணி நேரத்திற்கு பிறகு நான் மீண்டும் சென்றேன். மேலும் நோய் மிகவும் அதிகமாகிவிட்டது என்று பணியுடன் கூறினேன். அன்னார் இப்பொழுது 10 தோலா, அதாவது 116 கிராம் அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் கொடுங்கள் என்றார்கள். பல்வேறு மருந்துகளை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். நான் வந்து 10 தோலா அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் கொடுத்து விட்டேன். அதற்கு பிறகு அவளுக்கு மிகவும் கடுமையான வாந்தி வந்தது. வாந்தி இந்த நோயின் இறுதி கட்டமாகும். வாந்திக்கு பிறகு அவளுக்கு மூச்சு திணறியது, கழுத்து பின்பக்கம் இழுத்து கொண்டது, கண்கள் இருட்டி விட்டன, பேச்சு வரவில்லை. நான் மீண்டும் ஓடிச் சென்று படிகளில் ஏறினேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் குரலை கேட்டு கதவை திறந்து விட்டார்கள். மேலும் நலம்தானே என்றார்கள். நான் இப்பொழுது நிலைமை இன்னும் இக்கட்டானதாக மாறிவிட்டது. மூச்சு திணறிவிட்டது, கழுத்து இழுத்து கொண்டது. இது வலிப்பு நோயின் தன்மையாகும். அதை அஜாய்டிஸ் என்பார்கள். கண்களில் ஒளி இல்லை, பேச்சு வரவில்லை என்று பணியுடன் கூறினேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உலகத்தின் எத்தனை ஆயுதங்கள் இருந்தனவோ அவற்றையோ நாம் பயன்படுத்திவிட்டோம். இப்பொழுது ஓர் ஆயுதம் எஞ்சியுள்ளது, அது துவாவாகும். நீங்கள் செல்லுங்கள். என்ன பரிவு பாருங்கள். நீங்கள் செல்லுங்கள். அவளுக்கு உடல்நலம் ஆன பிறகுதான் நாம் துவாவிலிருந்து தலையை தூக்குவோம் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதை கேட்டதும் திரும்பி வந்து மனைவியிடம், இப்பொழுது உனக்கு என்ன கவலை? இப்பொழுதோ பொறுப்பேற்பவர் தாமே பொறுப்பேற்றுள்ளார் என்று கூறினேன். அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது இரவு 2 மணியாகியிருந்தது. நான் வீட்டுக்கு வந்தேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் இப்பொழுது துவா செய்வேன் என்று கூறியுள்ளார்கள். சரி, இனி எனக்கு எந்த வேலையும் கிடையாது என்று நோயாளி மனைவியை அதே நிலையில் விட்டுவிட்டு இன்னொரு அறையில் கட்டில் போட்டு உறங்கிவிட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள்,
காலையில் ஏதோ பாத்திரம் சத்தம் கேட்டு நான் கண்விழித்தேன். நான் பார்த்தபோது என் கட்டிலில் கால் பக்கத்தில் என் மனைவி சில பாத்திரங்களை சரி செய்து கொண்டிருந்தாள். நான் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்களோ உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். 2 மணி நேரத்திற்கு பிறகு அல்லாஹ் என் மீது அருள் புரிந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்று கூறினாள். இந்த நிகழ்வில் தோழர்களுக்கான வேதனை மற்றும் கொடையளித்தல் ஆகிய 2 பண்புகளின் உயர்தரம் குறித்தும் தெரிய வருகிறது. ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், காதியானில் ஜாட் இனத்தைச் சேர்ந்த நிஹால் சிங் எனும் ஒரு முட்டாள் இருந்தார். தனது இளமை பருவத்தில் அவர் ஏதோ ஒரு இராணுவத்திலும் பணியில் இருந்தார், பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார். அவருடைய வீடு ஜனாப் கான் பஹாதுர் மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் அவர்களின் வரவேற்பறையின் சுவரோடு சுவராக இருந்தது, உடன் இணைந்திருந்தது. இவர் இயக்கத்தின் மிக பெரும் எதிரியாக இருந்தார். இவரது தூண்டுதலின் பேரிலேயே ஹதரத் ஹக்கீமுல் உம்மத், சமுதாயத்தின் மருத்துவர், ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் மற்ற சில அஹமதிகள் மீது ஒரு பயங்கரமான பொய் குடும்பவியல் வழக்கு தொடுக்கப்பட்டது. இவர் எப்பொழுதும் மற்ற மக்களுடன் இணைந்து கொண்டு அகமதிகளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். ஏசி கொண்டிருப்பதோ ஒரு வழக்கமாக இருந்தது. வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்த அந்த நாள்களில் சரியாக அவர் சகோதரர் மகன் சாந்தா சிங்கின் மனைவிக்கு கஸ்தூரி தேவைப்பட்டது. மற்ற இடங்களில் இருந்து கஸ்தூரி கிடைக்காமல் இருந்தது மட்டுமின்றி இது மிகவும் விலையுயர்ந்த பொருளாகவும் இருந்தது. அவர் இந்த நிலையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாயில் கதவுக்கு வந்து கஸ்தூரி வழங்குமாறு கேட்டார். அதாவது எதிரியாக இருந்த அதே நபர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அழைத்ததும் உடனடியாகவே வருகை தந்தார்கள். அவரை சிறிதும் காக்க வைக்காமல் அவர் உதவி கேட்டதும் உடனடியாகவே உள்ளே சென்றார்கள். மேலும் இருங்கள், நான் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி சென்றார்கள். எனவே அன்னார் ஒரு அரை தோலா 5.83 கிராம் அளவுக்கு கஸ்தூரி கொண்டு வந்து அவருக்கு வழங்கிவிட்டார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த நாட்டில் பிளேக் நோய் பரவிய போது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹின் வஹி மற்றும் அவன் வழங்கிய அறிவை கொண்டு ஒரு மருந்தை உருவாக்க துவங்கினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு திரியாக்கே இலாஹி, இறைவனின் நச்சு நீக்கி என்று பெயரிட்டார்கள். அந்த மருந்துக்கென நிர்ணயிக்கப்பட்ட எந்த மருந்து குறிப்பும் இருக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வின் மறைவான வஹி வழிகாட்ட அன்னார் அதற்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு செய்வார்கள். மேலும் இந்த கோட்பாட்டின்படியே, அதாவது பொதுவாக வழக்கத்தில் இருக்கின்ற மருத்துவ கோட்பாட்டை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். தேவையான பொருட்களின் எடை, அளவு ஆகியவற்றை இறைவன் வழங்கிய அந்த அறிவின் கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஆக்கிவிட்டார்கள். எவ்வாறு இறைவனிடமிருந்து அறிவு வழங்கப்பெற்றதோ அவ்வளவு அன்னார் போட்டுக்கொண்டே செல்வார்கள். இந்த மருந்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ரத்தினங்கள் சேர்க்கப்பட்டன. இன்னும் பல விலை உயர்ந்த மருந்துகள் சேர்க்கப்பட்டன. இந்த மருந்து தயாரானதும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பரந்த மனப்பான்மையுடன் இதை விநியோகித்தார்கள். மேலும் ஒரு ஹுப்பா, அதாவது ஒரு தானியத்தை கூட எவரிடமிருந்தும் பகரமாக வாங்கிக் கொள்ளவில்லை, எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்வதாயின், வெளியூரிலிருந்து கேட்டவர்களுக்கு ரிஜிஸ்டர்ட் பார்சலில் தம் சொந்த செலவில் அனுப்பி வைத்து விட்டார்கள். டாக்டர் சாதிக் சாஹிப் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், ஒருவர் 2-3 மாஷா, தோராயமாக 2-3 கிராம் அளவு நச்சு முறிப்பு கேட்டார். அன்னார் அவருக்கு பெரும் அளவில் சிறிய குப்பிகளில் அடைத்து ரிஜிஸ்ட்ரி செய்து அனுப்பி வைத்து விட்டார்கள். இர்ஃபானி சாஹிப் எழுதுகிறார்கள், இந்த எளியவனும் கேட்டுக்கொண்ட போது மிக பெரும் அளவை எனக்கு வழங்கினார்கள். விஷமுறிவு தொடர்பாக மட்டும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை இதுவாக இருக்கவில்லை. மாறாக மருந்துகள் தொடர்பாகவோ ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்மாதிரி என்னவாக இருந்ததென்றால், சிலவேளை முழு பாட்டிலையுமே வழங்கிவிடுவார்கள். சிலவேளை அன்னார் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் உயர்தர கஸ்தூரியை தம்முடைய கசப்பான, அதாவது கடுமையான எதிரிகளுக்கு வழங்கிவிட்டார்கள். அதை பற்றிய ஒரு நிகழ்வு முன்னரும் குறிப்பிடப்பட்டுவிட்டது. ஹதரத் ஷேக் முகமது நசீம் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை எங்களுக்கு கஸ்தூரி தேவைப்பட்டது. காதியானில் அந்த நாள்களில் அது கிடைப்பது அரிதாக இருந்தது. ஹதரத் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன். அன்னார் தேவைக்கும் மிக அதிகமாக வழங்கினார்கள். கபூர்தலாவைச் சேர்ந்த முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தோழர் ஒருவர் மிகவும் கடினமாக உழைத்து முயற்சி செய்து பெருந்தொகை செலவு செய்து ஒருவரிடம் உலோக பஸ்பம் தயாரிப்பதற்கான மருத்துவ குறிப்பை பெற்றார். உலோக பஸ்பம் தயாரித்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சமர்ப்பித்தார். தயாரிக்கும் குறிப்பையும் வழங்கிவிட்டார். இன்னொரு தோழர் என்னிடம் அந்த குறிப்பை பெறுமாறு கூறினார். ஆனால் அந்த தோழர் யாருக்கும் சொல்லாமல் இருந்தார். நான் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேலான அவைக்கு சென்றேன். இந்த நண்பர் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது உலோக பஸ்பம் கொடுத்தாரா என பணிவுடன் கேட்டேன். அன்னார், அதோ அந்த கண்ணாடி குடுவை இருக்கிறது பாருங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நான் அதன் குறிப்பு என்று கேட்டேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதுவும் அங்கேயே பக்கத்திலேயே கிடக்கிறது என்று கூறினார்கள். இதன்படி குறிப்புடன் சேர்த்து அந்த உலோக பஸ்பத்தை நான் கொண்டு வந்தேன். அந்த நண்பரிடம், பாருங்கள், நீங்கள் சொல்லவில்லை,
நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதோ இருக்கிறது என்று கூறினேன். அவர் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்துக்கு சென்று, ஹுசூர் அதை வழங்கிவிட்டீர்களா என்று பணிவுடன் கேட்டார். அன்னார், அவர் எம்மிடமிருந்து அதை எடுத்து சென்று விட்டார், கேட்க வந்திருந்தார், நாம் வழங்கிவிட்டோம் என்றார்கள். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் இதையும் கூறினார்கள், மிர்சா சாஹிப் அவர்களின், அதாவது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தந்தையார் மர்ஹூம் அவர்களின் குறிப்பேடு என்னிடம் உள்ளது. உங்களுக்கு மருத்துவ குறிப்பு தானே வேண்டும்? சரி, எம் தந்தையார் அவர்களின் குறிப்பேட்டை உங்களுக்கு வழங்குகிறேன். அதில் மிகவும் உன்னதமான மருத்துவ குறிப்புகள் உள்ளன, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பிறகு எனக்கு அந்த குறிப்பேட்டை பெறுவது குறித்து நினைவிருக்கவில்லை. எனினும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அருள விரும்பியிருந்தார்கள். ஹதரத் முஃப்தி முஹம்மது சாதிக் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் தமது கடிதத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு எழுதுகிறார்கள்: கருவுற்றிருப்பதன் காரணமாக சில காலமாக என் வீட்டில் எத்தகைய சிரமம் இருக்கிறதென்றால், வீட்டில் உணவு தயாரிக்க முடியாது. ரொட்டியோ தந்தூரில் சமைத்து எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் குழம்பு விஷயத்தில் சிரமம் இருக்கிறது. இதனால் சில காலம் லங்கரிலிருந்து குழம்பு உணவு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு விடையாக ஹதரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லங்கரின் பொறுப்பாளரான மியா நஜ்முதீன் சாஹிப் அவர்களுக்கு எழுதினார்கள். அதில் அன்னார், முஃப்தி சாஹிப் அவர்களுக்கு 2 வேளை லங்கரிலிருந்து மிகச்சிறந்த குழம்பு வழங்கி வாருங்கள், இது வலியுறுத்தல் ஆகும் என்று வழிகாட்டல் வழங்கியிருந்தார்கள். ஹதரத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நிலைமைகளை குறித்து விசாரித்து வருவதற்காக ஒரு பயணக்குழுவை நசீபைனுக்கு அனுப்பி வைக்க நினைத்தார்கள். அதில் மிர்சா ஹுதாபஷ் சாஹிப் மற்றும் மௌலவி குத்துபுதீன் சாஹிப் ஆகியோர் இருந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், 3வது உறுப்பினராக என் தந்தையார் மியா ஜமாலுத்தீன் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். சீட்டு குலுக்கி போட்டு இவர்கள் அனைவரும் தேர்வானார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைகள் போன்றவற்றை தயாரித்துக் கொள்வதற்காக மூவருக்கும் தலா 50 ரூபாய் வழங்கிவிட்டார்கள். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியனுப்பும் கூட்டம் நடத்தினார்கள். எவ்வாறாயினும் அதில் சில காரணங்களால் பின்னர் இந்த பயணக்குழு நிறுத்தப்பட்டது. பயணக்குழு செல்வதும் நிறுத்தப்பட்டதும் என் தந்தையார் 50 ரூபாயை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேலான சமூகத்தில் திருப்பிக் கொடுத்தார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாம் எதை யாருக்காவது வழங்கி விடுகிறோமோ அதை திருப்பி வாங்கிக் கொள்வதில்லை என கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தந்தையார் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் இந்த நிகழ்வை அவர்கள் எனக்கும் கூறினார்கள். ஹதரத் மலிக் குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், 1894 அல்லது 1895 ஆண்டு மாநாட்டில் நடந்த விஷயமாகும். சியால்கோட்டைச் சேர்ந்த ஹுசாமுத்தீன் சாஹிப் அவர்கள் உணவு சமைப்பதிலும் உண்பதிலும் பெரும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார்கள். அப்பொழுது ஜல்சாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேலான சமூகத்தில் ஷப்தேக் எனப்படும் இரவு நேரத்தில் வேக வைக்கப்படும் உணவை பற்றி பெரிதும் புகழ்ந்தார்கள். அவர்கள், ஹுசூர், ஷப்தேக் உணவு மிகவும் சுவையாக தயாரிக்கப்படும் என்று பணிவுடன் கூறினார்கள். ஷப்தேக் உணவு என்றால் அதில் பல்வேறு பொருட்கள் இருக்கும், இறைச்சிகளும் இருக்கும், பல்வேறு பழங்கள் போன்றவை இல்லை, காய்கறிகள் போன்றவையும் அதில் சேர்க்கப்படும். இரவு முழுக்க சமைக்கப்படும். ஹதரத் சாஹிப் அல் இஸ்லாம் அவர்கள் என்னை அழைத்து, ஷா சாஹிப் என்ன விரும்புகிறார்களோ, எவ்வளவு பொருட்கள் வேண்டும் என்கிறார்களோ அவ்வளவு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கூறினார்கள். ஆக இறைச்சி இங்கே கிடைத்துவிடும். இங்கிருந்து வாங்கப்பட்டது. நூல்கோல் பட்டாலாவில் இருந்து வரவழைக்கப்பட்டது. மாலை வேளைக்கு அருகில் 4 தேக்ஷாக்கள் வைக்கப்பட்டன. அரிசியும் அங்கிருந்து கடையிலிருந்து, நல்ல புகழ்பெற்ற கடை இருந்தது, அங்கிருந்து 2.5 மண் அளவு, அதாவது 80 முதல் 100 கிலோ வரை அரிசி வாங்கி கொண்டார்கள். காலையில் விருந்தினர்களுக்கு சையீத் ஹுசாமுத்தீன் சாஹிப் அவர்களின் விருப்பப்படி உணவு வழங்கப்பட்டது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு இவ்வாறு எழுதி கொடுத்தார்கள், ஒருமுறை ஜல்சா சாலனாவின் போது செலவுக்கு பணம் இருக்கவில்லை. அந்த நாள்கள் ஜல்சா சாலனாவுக்காக சந்தா வசூலாகி போகாது, அதாவது முறையாக சந்தாவுக்கான ஏற்பாடு கிடையாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்புறமிருந்தே செலவுக்கான தொகையை செலவழித்து வந்தார்கள். லங்கரின் இன்சார்ஜாக இருந்த மீர் நாசிர் நவாப் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் வந்து, இரவு விருந்தினர்களுக்காக எந்த பொருளும் இல்லை, அதாவது செலவுக்கான தொகை தீர்ந்துவிட்டது, பணம் தீர்ந்துவிட்டது, உணவு தானியம் தீர்ந்துவிட்டது, இப்பொழுது விருந்தினர்களுக்கு உண்பதற்கான எந்த பொருளும் இல்லை என்று பணிவுடன் கூறினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனைவி அவர்களிடமிருந்து, பொருள் வாங்க போதுமான அளவு ஏதாவது நகையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதாவது ஹதரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நகையை வாங்கிக் கொள்ளுங்கள், அது போதுமானதாக இருக்க வேண்டும், அதை விற்று பொருள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதன்படி நகை விற்கப்பட்டது அல்லது அடமானம் வைத்து மீர் சாஹிப் அவர்கள் பணம் வாங்கி வந்தார்கள். விருந்தினர்களுக்காக பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மீர் சாஹிப் அவர்கள் இரவு நேரத்தில் நான் இருக்கும்போது, நாளைக்காக மீண்டும் எதுவும் இல்லை, அந்த நகையை விற்றதனால் 2 நாள்களோ கழிந்து விட்டன, இப்பொழுது மீத நாள்களுக்கு என்ன செய்யட்டும் என்று கூறினார்கள்.
அதற்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாம் வெளிப்படை காரணிகளை கொண்டு ஏற்பாடு செய்து விட்டிருந்தோம். எம்மிடம் என்ன இருந்ததோ அதை நாம் கொடுத்து விட்டோம். இப்பொழுது நமக்கு தேவையில்லை. யாருடைய விருந்தினர்களோ, அதாவது இவர்கள் அல்லாஹுக்காக வரக்கூடிய மக்கள் ஆவார்கள், அல்லாஹ்வின் விருந்தினர்கள் ஆவார்கள், அவனே இப்பொழுது ஏற்பாடு செய்திடுவான் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அடுத்த நாள் காலை 8 அல்லது 9 மணிக்கு கடிதம் கொடுப்பவர் வந்தபோது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீர் சாஹிப் அவர்களையும் என்னையும் அழைத்தார்கள். கடிதம் கொண்டு வந்திருந்தவரின் கையில் ஏறக்குறைய 10-15 மணி ஆர்டர்கள் இருந்திருக்கும். அவை பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தன. அவை 50-50, 100 ரூபாய்களை கொண்டிருந்தன. அதில் எங்களால் வர முடியவில்லை, விருதர்களின் செலவுக்காக பணம் அனுப்பி வைக்கிறோம் என்று எழுதியிருந்தது. அதை அன்னார் வாங்கி கொண்டு தவக்குல், இறை நம்பிக்கை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது இன்னும் சில மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். அங்குள்ளவர்கள் அன்னார் கூறினார்கள், ஓர் உலகவாதிக்கு தனது இரும்பு பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் ரூபாய்களின் மீது எவ்வாறு நம்பிக்கை இருக்கிறதோ, விரும்பும்போது எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கிறாரோ, அதைவிட அதிகமாக அல்லாஹ்வின் மீது தவக்குள் கொள்பவர்களுக்கு, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்பவர்களுக்கு இவ்வாறு நடக்கிறது. அதாவது தேவை இருக்கும்போது உடனடியாக இறைவன் அனுப்பிவிடுகிறான். ஆக அன்னாரும் அல்லாஹ்வின் விருந்தினர்கள் அவனுக்காக வந்துள்ளார்கள் என்று கூறிய போது, பிறகு நிச்சயமாக அன்னார் துவாவும் செய்திருப்பார்கள். ஏன் நம்பிக்கையும் முழுமையாக இருந்தது. பிறகு அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான். ஹதரத் மியா ரஹ்மத்துல்லா சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பஞ்சமும் கொள்ளை நோயும் ஒன்றாக வருகின்றன, பிறகும் மக்கள் தௌபா செய்வதில்லை, பட்டினியால் இறந்து விடுகிறார்கள் என்று கூறி வந்தார்கள். அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கொடூரமான பிளேக் நோய் நாட்டில் பரவிவிட்டது. பஞ்ச நாள்களில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் பஞ்சம் ஏற்படும் என்று ஹதீஸ்கள் இது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று மற்றும் அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறியது என்று கூறி வந்தார்கள். மறுபுறம் மௌலவி சாஹிப் ஆகிய முதல் ஹலீஃபா அவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தானியங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கட்டளையிட்டார்கள். லங்கருக்கான ஏற்பாடு அப்பொழுது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கையில் இருந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஏற்பாட்டை தம் கையில் வைத்திருந்தார்கள். உணவு தானியங்கள் போன்றவற்றின் பஞ்சத்திற்கான அபாயம் இருந்தது. எனவே அன்னார் உணவு தானியங்கள் போன்றவற்றிற்கான ஏற்பாட்டை முதலில் செய்திருங்கள் என்று கூறினார்கள். உடனடியாக வாங்குங்கள் என்று இந்த பொறுப்பை ஹதரத் முதல் ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌலவி சாஹிப் அவர்களிடம் கூறிவிட்டார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கட்டளையின் பேரில் மௌலவி சாஹிப் அவர்கள் லங்கர்கானாவுக்கான 3 மூட்டையை என்னிடமிருந்து வாங்கினார்கள். சந்தா பற்றாக்குறை இருந்தது. வீட்டில் எவ்வளவு நகைகள் இருந்தனவோ அவை அனைத்தையும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விற்றுவிட்டார்கள். கோதுமை வாங்குவதற்காக 700 ரூபாய் மௌலவி சாஹிப் அவர்களிடம் வழங்கினார்கள். அந்த காலத்தில் 700 ரூபாய் பெரிய தொகையாகும். ஹதரத் மௌலவி சாஹிப் அவர்கள் மியா நஜ்முதீன் சாஹிப் மர்ஹூம் அவர்களை கோதுமை வாங்குவதற்காக கிராமத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடன் மிர்சா இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் சென்றார்கள். தானியம் வாங்கப்பட்டது. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஒரு பகுதியான பெகானீர் என்ற இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து மக்கள் எங்கள் ஊருக்கு வந்துவிட்டார்கள். அங்கு பஞ்சம் அதிகம் ஏற்பட்டுவிட்டது. அங்கிருந்து மக்கள் வந்துவிட்டார்கள். ரொட்டி ரொட்டி எனும் குரல் எல்லா பக்கத்திலிருந்தும் வந்து கொண்டிருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லங்கரில் எப்பொழுதும் மாவை சமைத்து கொண்டே இருக்க வேண்டும், எந்நேரமும் ரொட்டி தயாராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். மியா நஜ்முதீன் சாஹிப் அவர்களிடம் ரொட்டி கேட்பவருக்கு ரொட்டி வழங்கப்பட வேண்டும், எவரும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்று கூறினார்கள். சில நாள்களில் வாங்கிய கோதுமை தீர்ந்து போனது. பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதன் சொற்கள் இவையாகும்: இது தற்காலிக விஷயமாகும். நிரந்தரமாக இது போன்ற தியாகம் செய்ய வேண்டி வருவதும் இல்லை, இது போன்ற நற்கூலியும் கிடைப்பதில்லை. இவை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கான சிறப்பான நாள்களாகும். அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் தோழர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இந்த உரையினால் சிறிது பணம் சேர்ந்து விட்டது, சிறிது வெளியே இருந்து வந்தது, தானியம் வாங்கப்பட்டது. இவ்வாறு பஞ்ச நாள்களில் இந்த முறை தொடர்ந்து நடைபெற்றது. வருபவர்களுக்கு உடனடியாக உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் இன்ன பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு நாட்டில் இவ்வளவு பிள்ளைகள் பசியால் இறந்து விட்டார்கள், இவ்வளவு ஆட்கள் இறந்து போய்விட்டார்கள், தானியம் கிடைப்பதில்லை, இது அல்லாஹ்வின் கடுமையான தண்டனையாகும், தானியம் கிடைக்காமல் இருப்பது இறைவனின் சினமாகும் என்று கூறி வந்தார்கள். மேலும் அல்லாஹ் கருணை புரிவானாக என்று மீண்டும் மீண்டும் கூறி வந்தார்கள். மிகவும் பதற்றமடைந்த நிலையில் மியா நஜ்முதீன் சாஹிப் அவர்களிடம் கேட்பார்கள். மௌலவி சாஹிப் அவர்களிடம் தானியம் பற்றி பேசுவார்கள். இன்றும் உலகின் சில நாடுகளில் இதே நிலைமைகள் உள்ளன. மிகவும் சிரமம் உள்ளது, பஞ்சம் உள்ளது, தானியம் கிடைப்பதில்லை, அல்லது விலைவாசி அதிகமாக இருக்கிறது, வாங்க முடியாது, ஏழ்மையினால் பசியினால் மக்கள் இறக்கிறார்கள். அல்லாஹ்வினால் எங்கெல்லாம் தெரிய வருகிறதோ ஜமாத் அவர்களுக்கு உதவுவதற்காக தொகைகளையும் அனுப்பி வைக்கிறது, தேவைகளையும் நிறைவேற்றுகிறது. அதில் மக்களும் தமது பங்களிப்பை செலுத்துகிறார்கள்.
இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக, பஞ்சத்தில் சிக்கிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக மேற்கொண்டு முயற்சி செய்து வருவதற்கு அல்லாஹ் அந்த மக்களுக்கும் மேற்கொண்டு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஹஜரத் காசி நூர் முகமது சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு ஹஜரத் அமீருல் முஃமினீன் அவர்களுடன், இது ஹஜரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி ரலி அல்லாஹன் அவர்களின் காலத்து விஷயமாகும். காசி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டாவது ஹலிஃபா அவர்கள் எனது வகுப்பைச் சேர்ந்தவர் ஆவார்கள். அவர்களுடன் சேர்ந்து தாருல் மசீஹில் இரவில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து வந்தது. ஹஜரத் மௌலவி ஷேர் அலி சாஹிப் ரலி அல்லாஹன் அவர்கள் படித்துக் கொடுப்பார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பெண்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது உரை நிகழ்த்தும் குரல் எங்கள் காதில் வரை நன்றாக எட்டியது. ஆனால் அதிலிருந்து எதுவும் ஞாபகம் இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாகும். லங்கரின் மாவுக்காக பொதுவாக முல்லா அகமது நூர் சென்று வந்தார்கள். கழுதை மீது மாவு வரும்போது எனக்கு மாவு மூட்டையை சுமந்து கொண்டு தாருல் மசீஹில் கொண்டு சேர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் வழங்குவான். ஒருமுறை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அன்னார் குர்தாவில் போட்டு தம் மடியில் நிறைய ரூபாய் கொண்டு வந்தார்கள். அதை எண்ணாமலேயே முல்லா அஹமத் நூர் அவர்களின் மடியில் போட்டுவிட்டார்கள். லங்கர்கானா செல்லுங்கள், ஏனெனில் ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. பொருட்களை வாங்கி பாருங்கள், இவ்வாறு லங்கர் அமைப்பு இயங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்றவாறு எண்ணி பார்க்காமலேயே பணத்தை போட்டுவிட்டார்கள். ஹஜரத் மியா சிராக்தீன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நடந்த நிகழ்வு, எனது தொண்டை எப்படி அடைத்து கொண்டதென்றால் குரல் வருவது நின்று போனது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் மௌலவி நூருதீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சிராகின் தொண்டைக்கு சிகிச்சை அளித்திடுங்கள், எதனால் அவருக்கு குரல் வரவில்லை என பாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜரத் மௌலவி சாஹிப் அவர்கள் சிகிச்சை அளித்து வந்தார்கள். ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் முகமது ஹுசைன் ஷா சாஹிப், டாக்டர் யாக்கூப் பேக் சாஹிப் மற்றும் லாகோரை சேர்ந்த டாக்டர் புடேகான் சாஹிப் ஆகியோர் ஒன்று சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன்னாலும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். என்ன காரணத்தினால் சிறுவனின் குரல் அடைபட்டுள்ளது என்று கேட்டார்கள். இதனால் டாக்டர் சாஹிப் யாக்கூப் பேக் சாஹிப் அவர்கள் எனது தொண்டையை பார்த்துவிட்டு, ஹுசூர், தாங்கள் ஆணையிட்டால் இவரது தொண்டையை உட்புறமாக வெட்டிவிடலாம், அதாவது டான்சில்ஸ் காரணமாக இருக்கும் என தெரிகிறது, இவ்வாறு செய்வதனால் குரல் திறந்துவிடும் என்று கூறினார்கள். இதற்கு ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை, மௌனமாகிவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஹுசூர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள், சிராக், இப்பொழுது நாம் உனக்கு சிகிச்சை அளிப்போம் என்றார்கள். அந்த நேரமே பார்த்துவிட்டு, நாம் உனக்காக மருத்துவ குறிப்பு தயாரிப்போம் என்று கூறினார்கள். இறைவனின் நுட்பமான செயலால் அன்றைய நாளே அமிர்தசரஸின் ஒரு நறுமண பொருள் விற்பனையாளர் எருக்கு இலையின் ஊறுகாய் நிறைந்த சாடியை கொண்டு வந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை திறந்து பார்த்துவிட்டு, இது உனக்கான சிகிச்சையாகும் என்று கூறினார்கள். அன்னார் முதலில் மருந்து குறிப்பை தயாரிப்பேன் என்று கூறினார்கள் அல்லவா? பிறகு அவ்வாறே குறிப்பை தயாரிப்பவர் ஒருவர் அல்லது ஊறுகாய் போன்றவற்றை தயாரிப்பவர், நுட்பமான பணிகளையும் செய்து வந்தவர். அவர் எருக்கு இலையின் அந்த ஊறுகாயை எடுத்து கொண்டு வந்தார். அப்பொழுது அன்னார், இது உனக்கான சிகிச்சையாகும் என்று கூறினார்கள். ஆக உணவு உண்ணும்போது புல்கா ரொட்டியில் 2-3 எருக்கு இலைகளை வைத்து எனக்கு வழங்கிவிடுவார்கள். அது மிகவும் சுவையானதாக இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதிலிருந்து உண்டார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அதனால் நிம்மதி கிடைத்து விட்டது. இதனால் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீ சாப்பிடு என்று அந்த முழு சாடியையும் எனக்கு வழங்கிவிட்டார்கள். இதன்படி நான் சாப்பிட்டதும் எனக்கு முழுமையாக உடல்நலமாகிவிட்டது. ஹஜரத் மிர்சா அப்சல் பேக் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் முதன்முறை 1898 காதியானுக்கு வந்தேன். என் தந்தையார் மிர்சா, மேலான நீதியுடைய என் தந்தையார், இருவரின் பெயரும் அப்சல் பேக் என்று எழுதப்பட்டுள்ளது. பெயர் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். எவ்வாறாயினும் அவர்கள் கூறுகிறார்கள், மேலான நீதியுடைய என் தந்தையார் என்னை கல்வி பயில்வதற்காக தாலீமுல் இஸ்லாம் உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து விட்டார்கள். விடுதியில் சில மாணவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது விடுதியில் இருக்கும் மாணவர்களின் உணவுக்கான ஏற்பாடு லங்கரின் உணவோடு சேர்ந்திருந்தது. உணவு தொடர்பாக ஏதோ முறையீடு வந்ததும் என் தந்தையார் ஹஜரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம், பிள்ளைகளுக்கு உணவுக்கான சிரமம் இருக்கிறது என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரிவு கூர்ந்து, பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்து உணவு கிடைக்கும் என்று கூறினார்கள். இதன்படி பல மாதங்கள் வரை உணவு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிலிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. எப்பொழுதாவது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலிருந்து மாம்பழம் மற்றும் இனிப்புகள் போன்றவற்றையும் கூட உண்பதற்காக அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் தம்மிடம் எடுத்து கூறியதாக காஷ்மீரைச் சேர்ந்த ஹாஜா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களிடம் இதை கூறினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் எங்கிருந்தாவது பணம் வரும்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து எண்ணாமல் பணம் வழங்கி விடுவார்கள். மேலும், இப்பொழுது பணம் வாங்கிக் கொள்ளுங்கள், பிறகு எப்பொழுது கையில் பணம் வரும் என்று தெரியாது என்று கூறுவார்கள். ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், எளியவன் பணிவுடன் தெரிவிக்கிறேன், ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் மர்ஹூம் அவர்கள்
ஹதரத் சாஹிப் அவர்களின் சிறப்பான தொண்டராக இருந்தார்கள். அவர்களுக்கு ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டின் தேவைகள் மற்றும் விருந்தினர்கள் போன்றோரின் விருந்தோம்பலுக்காக பணம் கொடுத்து வந்தார்கள். ஹதரத் கான் சாஹிப் சயீத் குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்சல் சீட்டு வந்துள்ளது, பட்டாலாவிலிருந்து தொடரியில் வரும் ஒரு பார்சலை கொண்டு வாருங்கள் என என்னை காதியானிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். 5 ரூபாயும் எனக்கு வழங்கினார்கள். தொடர்ந்து மூலமாக பார்சல் வருகிறது, அதை பட்டாலாவிலிருந்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த பார்சல் ஒரு திராட்சை கூடையாகும். அதில் வெறும் 4 அணா மட்டுமே செலவானது. நான் அந்த கூடையை கொண்டு வந்து சமர்ப்பித்த போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூடையின் சணல் துணியை வெட்டி 2 கைகளிலும் திராட்சை பழத்தை எடுத்து என்னிடம் இது உங்களுடைய பங்காகும் என்று வழங்கிவிட்டார்கள். நான் மீதி தொகை 4 ரூபாய் 75 பைசாவை திருப்பி கொடுக்க பார்த்தபோது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் எம் தோழர்களுடன் கணக்கு வழக்கு வைப்பதில்லை என்று கூறியவாறு கூடையை உள்ளே தூக்கிச் சென்றார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது எனக்கு 15 வயதாகும். ஹதரத் முன்ஷி காசி மஹபூப் ஆலம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மௌலவி முகமது அலி சாஹிப் மற்றும் ஹாஜா கமாலுதீன் சாஹிப் ஆகியோர் பெஷாவரில் ஒன்று சேர்ந்து வக்கீல் பணி செய்து வந்தார்கள். இருவரும் சேர்ந்து வேலை பார்த்தார்கள். அதாவது அவர்கள் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து செய்யும் வேலையாக இருந்தது. மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் காதியானுக்கு வந்துவிட்டார்கள். ஹாஜா சாஹிப் அங்கேயே இருந்தார். அப்பொழுது ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருந்த வழக்குகளில் அநேகமாக இது கரம்தீனுடைய வழக்குகள் பற்றிய குறிப்பாகும். வழக்கு விசாரணைக்காக ஹாஜா சாஹிப் பெஷாவரிலிருந்து வந்தார். ஹதரத் அக்தஸ் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்குக்கு வருகை தந்தார்கள். ஹாஜா சாஹிப் மிகவும் அழக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஹுசூர், இங்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பதை இறைவனும் தூதரையுமே அறிவார்கள். மனைவியின் நகையை அடமானம் வைத்துவிட்டு பயண செலவுக்காக தொகையை பெற்று இங்கு வரை வந்து சேர்ந்துள்ளேன். மிகவும் மோசமான நிதி நிலைமை இருக்கிறது என்றார். ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜா சாஹிப், உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதா? வாருங்கள் என்றார்கள். பிறகு ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்றார்கள். ஹாஜா சாஹிப் அவர்களும் உடன் சென்றார்கள். அன்னார் ஒரு இரும்பு பெட்டியை திறந்தார்கள். 2-3 பிடி அளவை அள்ளி அவை அதில் வந்திருக்கும் ஹாஜா சாஹிப் அவர்கள் மடியில் போட்டுவிட்டார்கள். மேலும் ஹாஜா சாஹிப், போதுமா, இன்னும் வேண்டுமா என கேட்டார்கள். ஹாஜா சாஹிப், போதும் ஹுசூர், இப்பொழுதோ மிகவும் அதிகமாகிவிட்டது என்றார். ஹாஜா சாஹிப் அந்த பணத்தை பின்னர் மஸ்ஜித் முபாரக் எண்ணினார். அது ஏறக்குறைய 300 ரூபாயாக இருந்தது. ஹாஜா சாஹிப் அடுத்த நாள் குர்தாஸ்பூருக்கு சென்று விட்டார். ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணத்தை எண்ணாமலேயே அவருக்கு அவருடைய மடியில் போட்டுவிட்டார்கள். ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஒரு பொதுவான வழக்கம் இருந்தது. அதாவது பணியாளர்களுக்கு கூட பணத்தை எண்ணி கொடுக்க மாட்டார்கள். முழு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்டிருந்தார்கள். எனக்கு உடன் இருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தவரை ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் எந்த பணியாளரிடமும் கணக்கு கேட்டதில்லை. மாறாக எவரேனும் உதவி கேட்டால் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு வழங்கி விடுவார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் ஹாஜா சாஹிப் அவர்களிடம் காட்டப்பட்ட பரிவை பற்றி குறிப்பிட்டவர் எழுதுகிறார்கள், இன்று இயக்கத்தை விட்டு தன்னை துண்டித்து கொண்ட ஹாஜா கமாலுதீன் சாஹிப் அவர்கள், அதாவது ஜமாத்திலிருந்து பிறந்து சென்று விட்டார்கள், பேருதவி புரிந்த தந்தையின் சந்ததியுடன் எதிர்ப்பையும் பகைமையையும் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு பேருதவி புரிந்தார்கள். அன்னாருடைய சந்ததியான ஹதரத் 2வது ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இவர்கள் பகைமை பாராட்டுகிறார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அன்பளிப்புகள், கொடை மற்றும் வள்ளன்மை ஆகியவற்றின் மிக பெரும் அனுபவசாலி ஆவார்கள். இவர்களுக்கோ ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அன்பளிப்புகள் பற்றி அதிக அனுபவம் உள்ளது. பெரும் தொகைகளை இவர்கள் வாங்கினார்கள். வாங்கியும் கூட ஒருபோதும் ஒப்புதல் அளித்ததில்லை. ஒருபோதும் வாங்கிய பிறகும் கூட ஒருபோதும் கூறியதும் இல்லை. பேருதவிக்கு நன்றி செலுத்தியதும் இல்லை. தனது தொண்டுகளை பற்றி பெருமெடுத்துக் கொண்டே மட்டும் இருந்தார்கள். நான் இயக்கத்துக்கு மிக பெரும் தொண்டு செய்கிறேன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் எழுதுகிறார்கள், அவரை நன்றி கொன்றவராகவும் நன்றி மறந்தவராகவும் நான் கருதுகிறேன். குர்தாஸ்பூரில் மௌலவி கரம்தீன் வழக்குகள் நடந்து கொண்டிருந்த நாள்களில் ஒருமுறை வழக்கின் போது அவர் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை காட்டினார். அது அவருக்கு அவருடைய வீடான பெஷாவரிலிருந்து வந்திருந்தது. அதில் செலவு நெருக்கடி பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக 500 ரூபாய் ரொக்கப்பணத்தை அவரிடம் வழங்கிவிட்டார்கள். பிறகு மாதா மாதம் 100 ரூபாய் வழங்கி வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர் மாதா மாதம் 100 ரூபாய் வழங்கி வந்தார். குறிப்பாக ஜமாத் மக்கள் ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவிப்பிற்கிணங்க மிக பெரும் தொகையை வழக்கு செலவுக்காக அனுப்பியிருந்தார்கள். அது ஹாஜா சாஹிப்பிடம் இருந்து வந்தது. ஹதரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் அதற்கான கணக்கை கேட்டதில்லை. இதுபோன்ற பொருளாதார அணுகுமுறை மற்றும் கொடையளித்தல் மட்டுமின்றி ஹதரத் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் அவர்கள்
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்காக ஆப்கானிய பாணியில் இருந்த ஒரு விலையுயர்ந்த கோட்டை கொண்டு வந்திருந்தார்கள். ஹாஜா சாஹிப் அவர்கள், ஹுசூர், இந்த கோட்டை எனக்கு வழங்கிவிடுங்கள், நான் இதை அணிந்து கொண்டு நீதிமன்றத்தில் நுழைகிறேன். இதன் பரக்கத்தால் எதிர்த்தரப்பின் வழக்குரைஞர் மற்றும் நீதிமன்றத்துக்கு என் மீதான மதிப்பச்சம் ஏற்படட்டும் என்று கூறிவிட்டார். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் சிரித்தவாறு வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த விலையுயர்ந்த அங்கியை ஹாஜா சாஹிப்புக்கு வழங்கிவிட்டார்கள். லெதர் கோட் ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள் என்று கடந்த குத்பாவிலும் குறிப்பிடப்பட்டது. நல்ல உயர் வகையான தோலால் செய்யப்பட்ட லெதர் கோட் ஆகும். இன்றும் லெதர் உடை மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த காலத்திலும் அவ்வாறே இருந்தது. அந்த கோட்டையும் அன்னார் ஹாஜா சாஹிப் கேட்டுக்கொண்டதினால் அவருக்கு வழங்கிவிட்டார்கள். ஷேக் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், வயதின் இறுதி வரை என்னிடம் ஒருபோதும் கணக்கும் கேட்டதில்லை, என்னிடம் கோபித்துக் கொண்டதும் இல்லை. மாறாக ஒருமுறை நான் லாகூருக்கு சென்றேன். மௌலவி நூருதீன் சாஹிப் அவர்கள் 700 ரூபாய்க்கான உறுதிச்சீட்டு அனுப்பி வைத்தார்கள். அதை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். பணம் இருந்தது, மணி ஆர்டர் அல்லது வவுச்சர் ஏதோ இருந்தது. சில பொருட்களை வாங்கி வந்தேன். பொருளும் வாங்கினார்கள். ஏறத்தாழ 50 ரூபாய் மீதம் கொண்டு வந்தேன். பொருள் வாங்கிய பிறகு அதிலிருந்து மீதமாகிவிட்டன. அதற்கான கணக்கை நான் ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடம் கொடுத்தேன். அதற்கன்னார், நான் எப்பொழுது கணக்கு கேட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஷேக் அஹமதுத்தீன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அடியானுக்கு, நீங்கள் அமிர்தசரஸுக்கு மியா நபி பக்ஷ் சாஹிப் பழுது பார்ப்பவர் அவர்களிடம் செல்லுங்கள் என்று ஆணையிட்டார்கள். மேலும் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, இதை அவரிடம் கொடுத்து விடுங்கள், அவர் வாங்கி கொடுக்கும் பொருட்களை உடனடியாக கொண்டு வாருங்கள், நாளைக்குள் திரும்பி வந்துவிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அடுத்த நாள் நான் சற்று தாமதமாக சென்றடைந்தேன். ஹுசூர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் ஒரு பணியாளர் மியா கரம்தாஸ் சாஹிப் இருந்தார். அவரிடம், விரைவாக செல்லுங்கள், அகமத் தீனை அமிர்தசரஸுக்கு அனுப்பியிருந்தேன், அவர் இதுவரை திரும்பி வரவில்லை, நலம்தானா என்று அறிந்து வாருங்கள் என்றார்கள். வழியில் நான் மியா கரம்தாஸ் சாஹிப் அவர்களை சந்தித்து விட்டேன். அவர், ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள் என்று கூறினார். நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் மேலான அவையை அடைந்த போது எடுத்த உடனேயே ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள், உங்களுக்கு சிரமம் ஏதும் ஏற்படவில்லையே என்று கேட்டார்கள். நான், ஹுசூர், எந்த சிரமம் ஏற்படவில்லை என்று பணிவுடன் கூறினேன். இவ்வாறு என்னை நலம் விசாரித்ததனால் அன்னார் என்னை நலம் விசாரித்திருக்கிறார்கள் என்று எனது உள்ளம் பூரிப்படைந்தது. நான் ஒரு கணக்குச்சீட்டையும் சிறிது பணத்தையும் திருப்பிக் கொடுக்க பார்த்தேன். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள், இது என்ன காகிதம் என்று கேட்டார்கள். நான் அந்த பொருள்களுக்கான கணக்கு வழக்கும் இது மீதமுள்ள பணமும் ஆகும் என்று பணிவுடன் கூறினேன். அன்னார் மிகவும் அன்போடு, எமக்கும் உங்களுக்கும் இடையே கணக்கு என்ன, இந்த பணத்தை நீங்கள் உங்கள் தேவைக்கு செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹக்கீமுல் உம்ம சமுதாயத்தின் மருத்துவர் மௌலானா நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை அன்னாரிடம் சேர்த்து கடன் வாங்கினார்கள். அவர்கள் அந்த பணத்தை ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் சமூகத்தில் திருப்பி செலுத்திய போது ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அதை விரும்பவில்லை. அதை திருப்பி அனுப்பிவிட்டு, தாங்கள் எமது பணத்தை உமது பணத்தை விட்டு வேறானதாக கருதுகிறீர்களா என கூறினார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்களே எழுதுகிறார்கள், ஹதரத் அக்தஸ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டதற்கான அறிவிப்பை செய்ததிலிருந்து, இறைவன் அன்னாருக்கு அரசர்கள் உமது ஆடையிலிருந்து அருளை தேடுவார்கள் என்ற நற்செய்தி வழங்கியுள்ளான் என்பதும் மக்களுக்கு தெரிய வந்ததிலிருந்து மக்கள் பொதுவாக அன்னாரிடம் ஆடைகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். அன்னார் ஒருபோதும் எவருக்கும் மறுக்க மாட்டார்கள். சிலவேளை நிலைமை எப்படி ஆகிவிடும் என்றால், அன்னாரது உடலில் மட்டுமே ஆடை இருந்துவிடும், மற்றவை அனைத்தையும் வழங்கப்பட்டிருக்கும். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மீர் அப்பாஸ் அலி சாஹிப் அவர்களுக்கு அவர்களிடம் வந்த பராஹினே அஹமதியாவின் விலையை செலவு செய்து கொள்வதற்கு அன்னார் அனுமதி வழங்கிவிட்டார்கள். இது பரந்த மனப்பான்மை மற்றும் தயாள குணத்தின் ஒரு அற்பமான சான்றாகும். ஹதரத் முஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், மிர்சா நிசாமுதீன் சாஹிப் மற்றும் மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் ஒரு கடும் எதிரிகளாக இருந்தும் இவர்கள் இருவரும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாம் அவர்களுக்கு கடும் எதிரிகளாகவும் இருந்தார்கள், உறவினர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் எதிரிகளாக இருந்தார்கள் தான், எனினும் தேவையின் போது அவர்கள் உதவி கேட்ட போதெல்லாம் ஹுசூர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அதை நிறைவேற்றி விடுவார்கள். இதன்படி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப் அவர்கள் என் கண்முன் 50 ரூபாயோ அல்லது அதற்கு சற்று கூடவோ குறையவோ ஹுசூர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடம் வேண்டினார். ஹுசூர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உடனடியாக ஹாஃபிஸ் ஹாமித் அலி அவர்களிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் என்னிடம் இதை அறிவித்தார்கள். அரேபியர் அப்துல் முஹி சாஹிப் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசீர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தை பற்றியே இவ்வாறு கூறினார்கள்,
ஹதரத் சாஹிப் அவர்களின் வள்ளல் தன்மையை பற்றி என்ன சொல்ல, அதாவது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் வள்ளல் தன்மை பற்றி என்ன சொல்ல அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அன்னாரத காலத்தில் ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்பட்டதில்லை. என்ன தேவைப்படுகிறதோ தயக்கமின்றி கேட்டுவிடுவேன். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் எனது தேவைக்கும் அதிகமாக வழங்கிவிடுவார்கள். தாமாகவேவும் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலிலான் அவர்களால் எனது தேவையை நிறைவேற்ற முடியவில்லை. இத்தனைக்கும் முதல் ஹலீஃபா அவர்கள் மிக பெரும் வள்ளல் என்று பெயர் போனவர் ஆவார்கள். கடைசியில் நான் நொந்து போய் அவர்களுக்கு, தாங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் ஹலீஃபாவாகவோ ஆகிவிட்டீர்கள் தான், ஆனால் எனது தேவையை நிறைவேற்றுவதிலோ தாங்கள் அன்னாருக்கு பிரதிநிதியாக இருக்கவில்லை. ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்களோ என்னுடன் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று கடிதம் எழுதினேன். இதனால் ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலி அல்லாஹன் அவர்கள் எனக்கு பொருளுதவி செய்தார்கள். ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் இறைவன் மீது ஆணையாக ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கே, இவர்கள் எங்கே? அவர்களுக்கு நிகராக இவர்கள் ஒன்றுமே இல்லை. ஒருமுறை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் இல்லத்தில் ஓர் ஏழை பெண் சிறிது அரிசி திருடிவிட்டாள். மக்கள் அவளை பார்த்து விட்டார்கள். கூச்சல் ஏற்பட்டு விட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அப்பொழுது தமது அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். சத்தம் கேட்டு வெளியே வருகை தந்தார்கள். அப்பொழுது இந்த காட்சியை கண்டார்கள். அதாவது மோசமான நிலையில் இருந்த ஓர் ஏழை பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் கையில் கொஞ்சம் அரிசி இருக்கின்ற மூட்டை இருக்கிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிகழ்வை பற்றி தெரிய வந்தது. அந்த ஏழை பெண்ணின் தோற்றத்தை கண்டதும் அன்னாரது உள்ளம் முருகிவிட்டது. அன்னார், இவள் பட்டினியாகவும் பரம ஏழையாகவும் தெரிகிறாள், இவளுக்கு சிறிது அரிசி கொடுத்து அனுப்பிவிடுங்கள், அதாவது இன்னும் கொஞ்சம் கொடுங்கள், மேலும் இறைவனின் மறைத்து மன்னித்தல் எனும் பண்பை கடைபிடித்தீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலி அல்லாஹ் அவர்கள் இந்த நிகழ்வை எடுத்துரைத்து விட்டு எழுதுகிறார்கள், இந்த நிகழ்வை கண்டு அவசரக்காரர் ஒருவர், இந்த விஷயமோ திருட்டில் துணிச்சலை உருவாக்கக்கூடியதாகும், அல்லது ஒருத்தி திருடிவிட்டால் அன்னார் அவளை துணிச்சல் கொள்ள வைக்கிறார்களே என்று கூறலாம். ஆனால் அறிவார்ந்தவர்கள் புரிகிறார்கள், அறிவுடையவர் புரிகிறார், அதாவது பொருள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு சொந்தமானதாகும். எடுத்த பெண் பசி பட்டினியால் இறந்து கொண்டிருந்த பரம ஏழை பெண் ஆவாள். ஆக இது திருட்டுக்கு உதவி செய்வதல்ல, மாறாக உண்மையில் மிஸ்கின்களுக்கு வழங்குவதைச் சேர்ந்ததாகும். ஹதீஸ்களில் இருந்து நிரூபணமாகிறது, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற நிலைமைகளில் திருடும் மனிதன் மிகவும் ஏழையாக இருக்கும்போது, பசியின் உச்சத்தில் இருக்கும்போது ஏதாவது உணவுப் பொருள் எடுத்துவிட்டால் அவரை திருடன் திருடன் என்று கூறவில்லை, மாறாக கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள். இவைதான் தம் எஜமானருக்கு முழுமையாக கட்டுப்படுவதற்கான முன்மாதிரிகளாகும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.